வணக்கம். இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது கிடப்பில் கிடக்கும் இணைப்பு பால திட்டம் குறித்துதான். சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வண்டலூரில் தொடங்கி நசரத்பேட்டை, நெமிலிச்சேரி வழியாக திருவொற்றியூர், பொன்னேரி, பஞ்சட்டி, மீஞ்சூர் வரையிலான நீளச்சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் முதல் கட்டமாக வண்டலூர் முதல் நெமிலிச்சேரி வரையிலான வெளிவட்ட சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதில் 5 ஆற்று பாலங்கள், 3 சாலை மேம்பாலங்கள், 8 வாகன கடவு கீழ்ப்பாலங்கள், 18 பாதசாரிகளுக்கான கீழ்ப்பாலங்கள், 88 சிறு பாலங்களின் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 2010 ஆகஸ்டில் தொடங்கிய பணி 2012 முடிவடையும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னும் சில பணிகள் முடிவடையாமல் உள்ளது. இந்த சுற்றுச்சாலை எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பது குறித்து இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் அலச இருக்கிறோம். சென்னை மாநகருக்குள் கனரக வாகன போக்குவரத்தை குறைப்பதற்காக அமைக்கப்பட்டு வரும் சுற்றுவட்ட சாலையில் இணைப்பு பால பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் ஜிஎஸ்டி சாலையில் வண்டலூரிலிருந்து மீஞ்சூர் வரை சுமார் 63 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வரும் இந்த சாலை பணிகள் 2 பிரிவுகளாக நடைபெற்று வருகிறது. 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்படும் முதல் பகுதி வண்டலூரில் தொடங்கி பூந்தமல்லி, நசரத்பேட்டை வழியாக நெமிலிச்சேரி வரை அமைக்கப்படுகிறது. இதற்கான பணி 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. வண்டலூர், நசரத்பேட்டை மற்றும் நெமிலிச்சேரி ஆகிய இடங்களில் பிரம்மாண்ட பாலங்களுடன் இணைக்கப்படுகின்றன. 6 வழிச்சாலையாக அமைக்கப்படும் இந்த சாலையை 12 முக்கிய சாலை சந்திப்புகளிலும் சர்வீஸ் சாலை மூலமாக இணைத்துள்ளனர். அத்துடன் இவ்வழியாக மாநகர பேருந்துகள் இயக்க வசதியாக நிழற்குடைகளும் பாதுகாப்பு வசதிக்காக சாலை முழுவதும் மின் விளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை பயன்பாட்டிற்கு வந்தால் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கான பயண நேரம் வெகுவாக குறையும். 2012ஆம் ஆண்டிலேயே இந்த பணிகள் முடிந்திருக்க வேண்டும். ஆனால் தேவையற்ற காலதாமதம் காரணமாக இந்த பணிகள் எப்போது முடியும் என்றே தெரியவில்லை. இந்த திட்டத்தை விரைந்து முடிக்குமாறு வாகன ஓட்டுநர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நமது செய்தியாளர் ராஜாவிடம் இது குறித்து கேட்கலாம். ராஜா, இப்ப இந்த இணைப்பு பால திட்டம் குறித்து விரிவா சொல்லுங்க. தற்போதைய நிலை, இந்த இணைப்பு பால திட்டத்தோட தற்போதைய நிலை என்ன, அதை பத்தியும் சொல்லுங்க. ரேவதி, சென்னை மாநகரம் நாளுக்கு நாள் விரிவடைகிறது. ஐடி துறையா இருக்கட்டும், வெளியில இருக்கக்கூடிய சென்னை புறநகர் பகுதியா இருக்கட்டும், நாளுக்கு நாள் ஜனப்பெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சென்னை நகரம், அதை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களின் சுற்றுப்புற பகுதியில் 1 கோடி பேர் வரைக்கும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் பகலில் மட்டுமல்ல தலைநகரத்தில் வாகன நெரிசல் இரவிலும் இருக்கிறது. குறிப்பாக முக்கிய சாலைகளில் அதிகமாக கண்டெய்னர் லாரிகள், கனரக வாகனங்கள் பயன்பாடு, விபத்தும் அதிகமாக நடைபெற்று வருகிறது. இவற்றையெல்லாம் குறைப்பதற்காக தமிழக அரசு தீட்டிய திட்டம் தான் இந்த ORR, அவுட்டர் ரிங் ரோட். இது வந்து 2009 சிஎம்டி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அந்த திட்டத்தை தீட்டினாங்க. அவங்கதான் இந்த திட்டத்தையும் செயல்படுத்துறாங்க. 2010ல இத 2 பிரிவா பிரிச்சு 2010ல ஆரம்பிச்சாங்க. மொத்தம் நீளம், அதாவது வண்டலூர்ல NH4ல ஆரம்பிச்சு நெமிலிச்சேரி வழியாக மீஞ்சூர் வரைக்கும் மொத்தம் இது 62 கிலோமீட்டர் கொண்டது. முதல் இதை வந்து 2012 முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இங்கிருந்து நெமிலிச்சேரி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 32 கிலோமீட்டர் முதல் கட்டமா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டம் அப்பவே தூங்கப்பட்டது. அதுக்காக 1082 கோடி திட்ட மதிப்பீட்டுல இந்த இது துவங்கப்பட்டாங்க. இது 2 செக்மெண்ட், அதாவது வண்டலூர்ல இருந்து பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய நசரத்பேட்டை வரைக்கும், நசரத்பேட்டையில இருந்து நெமிலிச்சேரி வரையும் அந்த 2 செக்மெண்டா அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ 12க்குள்ள முடிக்கணும்ன்றதுக்காக துவங்கப்பட்டது. இதுல மொத்தம் 6 வழிச்சாலை, ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி 6 வழிச்சாலையாக இந்த திட்டம் துவங்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் மொத்தமா இங்க இருந்து கடைசி வரைக்கும் 32 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டு விட்டன. ஆனா அந்த பால வேலைகள் முடியாம இருக்கிறது. இப்ப நம்ம வண்டலூர்ல இருக்கக்கூடிய அந்த பாலம் இதுதான். இது ஆனா இதுல 2012 ஜூன்ல முடிக்கப்படணும்ன்றதா திட்டம். ஆனா இப்போதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான 3 இடங்கள்ல அந்த இணைப்பு பாலம் இருக்கு. 1 வண்டலூர், 2வது வந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை, NH4 பூந்தமல்லி நெடுஞ்சாலை அந்த அங்கு, அதே போன்று நசரத்பேட்டையில வந்து NH வருது. 2வது ரயில்வே டிராக், அரக்கோண மார்க்கம் ரயில்வே வழித்தடமும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையும் வருது. அதனாலதான் இந்த பணிகள் வந்து சற்று தாமதம் அடைகிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில காரணங்கள், வேலை ஆட்கள் பற்றாக்குறை, மணல் தட்டுப்பாடு, இது போன்ற ஒரு சில வேலையின் காரணமாகவும் தாமதப்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும்
1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டப்பணிகள் முடிக்க வேண்டிய காலத்திலிருந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் இது உடனடியாக முடிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்திற்கு வழி செய்வதாகவும் பயணிகளுக்கு நிறைய வசதிகள் கொண்ட சாலையாகவும் இது இருப்பதாக பொதுமக்கள் உடனடியாக திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறாங்க. ரேவதி. ராஜா, பைபாஸ் சாலைக்கும் இந்த சுற்றுச்சாலைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? பிரதான சாலை சந்திப்புகள்ல இருந்து எத்தனை இணைப்புகள் இதுல இருக்கு? நல்ல கேள்வி. அதாவது ஏற்கனவே நீங்க இப்போ தாம்பரத்துக்கும் பெருங்கலத்துக்கும் இடையில அந்த தற்போது இருக்கக்கூடிய அந்த பைபாஸ் சாலை ஆரம்பிச்சு புழல் வரைக்கும் இருக்கு. ஆனா இதுல ஒரு சில இடங்கள், அதாவது இப்போ கோயம்பேடு எடுத்திருக்கக்கூடிய அந்த சாலை இணைப்புல இருந்து பார்த்தோம்னா தாம்பரம் வரை 23 கிலோமீட்டருக்கு எங்குமே அந்த சாலையில வண்டிகள் போவதோ வெளியில செல்வதோ முடியாது. ஆனா இந்த சாலை அப்படி இல்ல. இங்க இருந்து இந்த மொத்தம் 32 நெமிலிச்சேரி வரைக்கும் இருக்கு 32 கிலோமீட்டர் இடைப்பட்ட பகுதியில மொத்தம் 12 இடங்கள்ல அந்த மெயின் சாலைகளுடைய சந்திப்பு வருது. அதுல இருந்து சர்வீஸ் சாலை வழியா இந்த 6 வழி சாலையை பொதுமக்கள் பயன்படுத்த முடியும். எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நேரமானது ரொம்ப குறையும். இங்கிருந்து அந்த நெமிலிச்சேரி இருக்கக்கூடிய அந்த பகுதி, ஆவடி, அம்பத்தூர் பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் பயன்படுத்தணும்ன்றது இல்லாம மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மற்ற தாம்பரம், அது முடிச்சூர், இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பயன்படுத்திக் கொள்ளலாம். பயன்படுத்தும் வகையில் ரெசிடென்சியல் மெயினாக இதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தப்படும் பட்சத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்த சாலை ஒட்டிய பகுதிகளே நல்ல விரிவடையும். நிறைய குடியிருப்பு பகுதிகள் வளருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் வடக்கு, தெற்கு, மேற்குன்ற இந்த 3 பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை நிறைந்த இந்த தொழிற்பகுதிகளை இணைப்பதாக இருக்கு. ஜிஎஸ்டி ரோடுல இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளும் அதே போன்று அடுத்ததா அந்த பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் இது முழுசா முடிஞ்சா மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய, அதாவது எண்ணூர் துறைமுகத்துக்கு அதிகபட்சமா அந்த கண்டெய்னர்கள் மீஞ்சூர் பகுதிகளில் தான் அந்த யார்டுகள் இருக்கு. அங்க செல்றதுக்கும் எளிதாக இருக்கும். ரேவதி, தொடர்ந்து பேசலாம். ராஜா, இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் முடங்கி கிடக்கும் சுற்றுச்சாலை பணிகள் எப்பொழுது நிறைவடையும், எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பது குறித்து பார்த்து வருகிறோம். இது குறித்து அந்த பகுதிவாசிகள் என்ன கூறுகிறார்கள் என்பது குறித்து கேட்கிறோம். செங்கல்பட்டுல இருந்து ஆவடியில இருந்து செங்கல்பட்டு ஜாப் போறோம் சார். டெய்லியா தாம்பரம் டு மதுரை பைபாஸ் பைபாஸ்ல போனா ரொம்ப லாங் ஆக்சிடென்ட் அதிகமாக, அதனால இந்த ரோட்டை யூஸ் பண்றோம். பட் ஆனா இது ரொம்ப நாளா ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒன்னும் முடிகிற கண்டிஷன்ல இருந்தாலும் சீக்கிரம் ஓபன் பண்ண மாட்டாங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ரோடு ஓபன் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சார் போயிட்டு வர்றது வேலைக்கு. திறந்தாங்கன்னா சீக்கிரம் நாங்க 10 நிமிஷம் தாம்பரம் போய் சேர்ந்துருவோம். அதுவும் பூந்தமல்லிக்கு கொஞ்சம் சீக்கிரம் போய் சேருவோம். சீக்கிரம் திறக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சீக்கிரம் திறக்கணும்னு கேட்டுக்கிறோம். நான் தாம்பரத்துல வந்துட்டு இருக்கேன். இங்க பெரிய காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். எப்பவுமே இந்த பக்கம் தான் வருவேன் காலேஜுக்கு. 2012 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கணும். இன்னும் அங்கே பிளாக் பண்ணிருக்காங்க ரோடு. நேரா இருந்தா ஈஸியா இருக்கு எங்களுக்கு. ஸ்ட்ரைட்டா போயிருவோம் ரோடு. இன்னும் ஆனா முடிக்கல. இவ்வளவு தூரத்துக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஃபுல்லா போட்டு நாங்க ஜிஎஸ்டி ரோடு வரைக்கும் போய் இதா இருக்கும், கொஞ்சம் இதா இருக்கும். ஃபுல்லா மோசம் நல்லா இருக்கும். தொடர்ந்து நமது செய்தியாளர் ராஜாவிடம் பேசலாம். ராஜா, இப்போது phase 1, phase 2 2 கட்டமா பணிகள் ஆரம்பிச்சதா சொன்னீங்க. இப்ப phase 1 இன்னும் முடியாத நிலையில இருக்கு. phase 2 ஆரம்ப கட்ட பணிகள் ஆரம்பிச்சிடுச்சா, இல்ல அதுக்கு இன்னும் காலம் எடுக்குமா? இந்த திட்டப்படியே இதை phase 1 முடிச்சதுக்கு அப்புறமா phase 2 ஆரம்பிக்கலாம்ன்றதுதான் திட்டம். ஆனா இருந்தாலும் இப்போ ஒரு சில பணிகள் அதுக்கு நில ஆய்வு இது போன்ற ஒரு சில பணிகள் மட்டும்தான் நடைபெற்று வருது. ஆனா இதுக்கும் 1075 கோடி ரூபாய் அப்பவே ஒதுக்கி இந்த திட்டத்தை செயல்படுத்துறதா தமிழக அரசு 2010 அறிவிச்சிருந்தாங்க. தற்போதைய முதல்வர் ஜெயலலிதா அதற்கான திட்ட ஒதுக்குவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த திட்டப்பணி பாத்தீங்கன்னா பப்ளிக் பிரைவேட் ரிலேஷன்ஷிப், அதாவது தேசிய நெடுஞ்சாலைகளில் இருப்பது போன்று சாலைகளை பிரைவேட் நிறுவனம் அமைத்துவிடும். அதன் பிறகு சுங்கவரி மூலமாக அந்த நிதியை அவர்கள் திரட்டிக் கொள்வது. தற்பொழுது அந்த பகுதிகளில் நிலம் கையகப்படுத்துவது, எங்கெங்கு மேம்பாலங்கள் அமைப்பது, இது போன்ற ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த அது மட்டுமல்லாமல் இந்த சாலையை முழுமையாக மாநகர போக்குவரத்திற்கு பயன்படுத்தும் திட்டமும் இந்த திட்டத்தில் இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட இடங்களில் மாநகர பேருந்துகள் நின்று செல்லும் வகையில் பேருந்து நிழற்குடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுல 6 வழி சாலையாக இந்த முக்கிய சாலை போடப்பட்டாலும் 2 புறங்களிலும் சர்வீஸ் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வழியாக இந்த போக்குவரத்து, அதாவது மாநகர போக்குவரத்து பயன்படுத்தும் மாநகர பேருந்து இயக்கும் விதமாக அமைக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில தான் இந்த சாலை அருகில தான் புதிதாக தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கான பேருந்து நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இடம் இருக்கிறது. எனவே இந்த சாலை வந்தால் இந்த சாலை
அங்கிருந்து செல்லக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இந்த மாநகர போக்குவரத்திற்கு மிக எளிதாக பயன்படும். அதற்கு முன்னதாகவே இந்த சாலையில் என்னென்ன 2012 ஜூன்லயே முடிச்சிருக்கணும். இது முடிச்சாதான் அந்த phase 2 ஆரம்பிக்கப்படும். எனவே இதை வந்து சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுதான் இவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஏனென்றால் சாலை முழுவதும் பயன்படும், அதாவது சாலையில் இங்க இந்த 30 கிலோமீட்டரும் செல்லலாம். வண்டலூரில் இருந்து கடைசியா நெமிலிச்சேரி வரைக்கும் முழுவதுமே செல்ல முடியும். அந்த அளவிற்கு சாலை முழுவதும் போடப்பட்டாலும் இந்த பாலங்கள் கட்டி முடிக்காததால் அவற்றை அதிகாரிகள் வந்து மூடி வச்சிருக்காங்க. அதை இந்த சேதப்படுத்தப்பட்டு விடும் என்று. இந்த பால பணிகளை சீக்கிரம் முடிக்கணும்ன்றதா பெருவாரியான கோரிக்கையா இருக்கு. ஏன்னா மொத்தமா 4 வருஷத்துக்கிட்ட இந்த பாலம் நடந்துகிட்டு வருது. இதுல அந்த குறிப்பா இருக்கக்கூடிய அந்த இடர்பாடான ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கிறது கூட இப்ப கிட்டத்தட்ட அந்த ரயில் பாதைகளுக்கு மேலாக அமைப்பதுதான் கடினமாக இருக்கும். அதற்காக ஒரு ரயில்வே துறையினர் நேரம் ஒதுக்க வேண்டும். அந்த நேரத்தை அது முடிந்து விட்டதால், ஏன்னா இப்ப நீங்க பாக்கலாம் அதுக்கு மேல இருக்க பகுதியை போட்டுட்டாங்க. எனவே இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு உள்ளேயாவது இந்த பாலம் இந்த மூன்றையும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர வேண்டும் நினைக்கிறாங்க. ஆனா இதுல இன்னொன்னு வந்து பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய அந்த நஸ்ரத்பேட் NH4 பயன்படுத்தக்கூடிய இடம் மிகவும் அது வந்து பணி நடைபெறாமல் இருக்கிறது. இங்காவது கிட்டத்தட்ட ஒரு 60% அளவிலான பணிகள் முடிவடைந்திருக்கின்றன. ஆனால் அங்கு மிக குறைந்த அளவிலான பணிகள் நடைபெற்று இருப்பதால் அதனையும் விரைவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ரேவதி, ராஜா, குறிப்பிட்ட காலத்தையும் தாண்டி பணியில் தொய்வு ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நீங்க சொன்னது மாதிரி நஸ்ரத்பேட்டை பகுதியில வந்து இன்னும் பணிகள் அப்படியே கிடைப்பில் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான காரணமா என்ன சொல்லப்படுது? நஸ்ரத்பேட்டை அந்த நிலம் கையகப்படுத்துவதில் சில பிரச்சனை இருக்கிறது. அதுக்காக இந்த சாலைகளுக்காக 50 மீட்டர் அளவிற்கு இந்த சாலைகள் முடிந்தும் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த பகுதியில் வந்து கூடுதல் நிலம் கமர்ஷியல் அந்த லேண்ட் இருக்கு. அங்க வந்து ஏற்கனவே வீடுகள் அதே போன்ற சிறு வணிக நிறுவனங்களும் இருக்கிறதால அதை வந்து கையகப்படுத்துவதில் சில இடர்பாடுகள் இருப்பதாகவும் அதை விரைவில் கையகப்படுத்தி அந்த பணிகள் தொடங்கப்படும் என ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே இந்த பாலங்களை வந்து விரைவில் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த நிலத்தை பயன்படுத்தி அந்த நிலத்தை கையகப்படுத்தி இந்த பணிகளை ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த திட்டம் நடக்கிறதனுடைய பயன் அடைய முடியும். ஏன்னா இப்போ தென்பகுதியில் அந்த GST ரோட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகள், அதாவது அந்த போர்டு, அதே போல மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் அந்த சப்கான்ட்ராக்ட் என சொல்லக்கூடிய நிறைய நிறுவனங்கள் அந்த பகுதியில தான் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இப்போது நீங்க பாத்தீங்கன்னா போரூர் வழியா போய் அந்த வழியா தான் சென்னை மாநகருக்குள்ள வருது. இதனால காலை மாலை நேரங்களில் தாம்பரத்தை தாண்டி பெருங்குளத்தூர் பகுதியில் பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இப்போ மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதால உள்ள வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் அந்த சென்னை பைபாஸ் வழியாகத்தான் இயக்கப்பட்டு வருது. வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகள் அந்த பேருந்துகளும் பெருங்குளத்தூரில் சந்திப்பதால் மிகப்பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. அதை குறைக்க வேண்டும் என்றால் இந்த 3 இணைப்பு பாலங்களையும் விரைவாக முடிக்க வேண்டும். குறிப்பாக அந்த பாலத்தில் இருக்க அந்த நஸ்ரத்பேட்டை பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும். முடித்தால்தான் இதை நிறைவுபடுத்த முடியும். அங்கு மட்டுமல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய வண்டலூரிலும் தினசரி காலை மாலை நேரங்களில் வெகுவாக போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. 20 நிமிடம் முதல் அரை மணி நேரத்திற்கு மேலாக இதை கடப்பதற்காகிறது. அதற்கும் இந்த பால பணிகள் நடைபெறுவதுதான் காரணம். இதுவும் ஒரு கோரிக்கையாக வேகமாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறாங்க. ரேவதி, தொடர்ந்து பேசலாம் ராஜா. இது தொடர்பாக அந்த பகுதியில் வசிக்கும் மேலும் சிலர் என்ன கருத்து தெரிவித்தார்கள் என்பது குறித்து கேட்கலாம். இந்த ரோடு போட்டது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஆனா இதை ஓபன் பண்ணா எல்லாத்துக்கும் யூஸா இருக்கும். இங்க இருந்து பூந்தமல்லி போறதுக்கு டிராபிக் இல்லாம நல்லா சௌரியமா சந்தோஷமா போலாம், பிரச்சனை இருக்காது. ஆனா இதை மூடி வச்சிருக்கிறதுனால ஏகப்பட்ட ரிஸ்க் தான். இந்த ரோட டிராபிக் இல்லாம கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா இன்னும் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லா முடியல. நிறைய இடத்துல பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது வரதுனால கொஞ்சம் சுத்திட்டு வர வேண்டியதா இருக்கு. இந்த முடிச்சுட்டா இந்த வண்டலூர் சைட்லாம் கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு போயிடலாம். நமது செய்தியாளர் ராஜாவிடம் பேசலாம். ராஜா, இப்போ இந்த சுற்றுச்சாலை மற்றும் இணைப்பு பால திட்டம் வந்து முழுமையா வந்து செயல்பாட்டிற்கு, அதாவது பயன்பாட்டிற்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்னு அந்த துறை அதிகாரிகள் சொல்றாங்க? ரேவதி, இதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி
ரயில்வே அந்த வழித்தடத்தின் மேலாக பில்லர்கள் அமைத்து அதை இணைப்பதுதான். அது இங்கு முடிந்து விட்டது. அதே போன்று நெமிலிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த அரக்கோண மார்க்கத்திலான ரயில்வே தடத்திலும் முடிந்து விட்டதால் விரைவாக மற்ற பணிகளை வேகமாக முடித்து விடலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே இது சுமார் இன்னும் ஆனால் கிட்டத்தட்ட 6 மாத காலமாவது ஆகும். பாலப்பணிகளை மற்றபடி முடித்து அவற்றை இணைப்பதற்கு இன்னும் 6 மாத காலம் ஆகும் என அதிகாரிகள் மட்டத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ரேவதி, இந்த பாலத்தை இந்த ரோடு ஏற்கனவே பாலம் தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏற்கனவே சாலைகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக முழு நீளத்திற்கும் தெருவிளக்குகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. அதே போன்று சிறு சிறு சாலைகள் வரும் இடங்களில் கூட அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் கீழே செல்லும் வழியில் சிறு சிறு பாலங்கள் என மிகவும் அந்த பாதுகாப்பானதாகவும் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையிலும் இதை அமைச்சிருக்காங்க. ரேவதி, களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ராஜா. வண்டலூரில் தொடங்கி நசரத்பேட்டை நெமிலிச்சேரி வழியாக திருவொற்றியூர், பொன்னேரி, பஞ்சட்டி, மீஞ்சூர் வரை இணைக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள இப்பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது வருத்தத்திற்குரிய விஷயமே. பொதுமக்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடிய இத்திட்டப்பணிகள் விரைவில் நிறைவு பெற்று எப்பொழுது பயன்பாட்டிற்கு வரும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மீண்டும் ஒரு தலைநகரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.